Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. யாருடனும் கூட்டணி என்று ராமதாஸ் முடிவு செய்யாத நிலையில அவர் ஆதரவு எம்எல்ஏ இபிஎஸ் சந்திச்சிருக்கிறது கவனம் பெற்றிருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்பு குறித்து எம்பி மாணிக்கம் தாக்கூர் மற்றும் விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறதும் தேர்தல் களத்தின் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கு. இது பற்றியெல்லாம் விவரிக்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ சலீம். சிலர் கூட்டணியை பற்றி முடிவு செய்யாமல் இருக்காங்க. உதாரணத்துக்கு தேமுதிக முடிவு செய்யலை, ஓபிஎஸ் முடிவு செய்யலை, அதே போல் திரு ராமதாஸ் தலைமையிலான பாமகவினர் இன்னும் கூட்டணி பற்றி முடிவு செய்யலை. கிருஷ்ணசாமி இன்னொரு பக்கம் அவரும் முடிவு செய்யலை, அடுத்த வாரம் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இருக்கையில் இன்று ஒரு சுவாரஸ்ய சம்பவம் நமக்கு தெரியும். இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது தமிழக சட்டமன்றத்தில். அப்படி இருக்கும் பொழுது அங்கே திரு அருள் எம்எல்ஏ அவர் ராமதாஸ் அவர்களுடைய அணியை சேர்ந்தவர். அவர் இன்னைக்கு இபிஎஸ் அவர்களை சந்தித்ததாக ஒரு தகவல். பிறகு திரு அருளும் ஜி.கே. மணி அவர்களும் இருவரும் சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார்கள். இதில் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. அதாவது அதிமுக பாஜகவுடைய அணியில் அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அதே கூட்டணியில் திரு ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமக இணைவார்களா என்ற ஒரு கேள்வி இருந்தது. திமுக பக்கம் போவாங்களா அல்லது வேறு யார் பக்கம் போவாங்க என்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தரப்பு எம்எல்ஏ இபிஎஸ் அவர்களை சந்தித்தது பல பேரின் புருவங்களை உயர்த்தி உள்ளது. அப்படி என்னத்தான் ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூட்டணி அறிவிப்பு எங்கள் ஐயாவுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது, பேசிகிட்டு இருக்கிறாரு. சீக்கிரம் நல்ல முடிவு சொல்லுவார். அதாவது யார் வந்தா இல்லை ஒரு விஷயம், யார் வந்தாங்க என்ன பேசுகிறாங்கலாம் தேர்தல் நெருங்கின நேரத்தில் சொல்ல முடியாது. ஒரு அரசியல் கட்சி எங்கே போவாங்க எங்கே வருவாங்க யார் கூட பேசுகிறாங்கலாம் வெளியில் சொல்ல முடியாது, சொல்கிறது சரியாக இருக்காது. கடைசி முடிவு வரும் பொழுது தான் சொல்ல முடியும். எல்லாரும் கூட பேசுகிறாங்க. இப்போ எல்லா கட்சியும் நண்பர்கள் பேசுகிறதுனால ஒன்றும் தவறு இல்லையே. எல்லாரும் இப்போ பார்க்குற எல்லா கட்சியும் பேசுகிறாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் தான் நாங்கள் பேசியிருக்கோம். அதாவது முடிவுங்கிறது இறுதியாக தான் தெரியும். கூட்டணி குறித்து இப்பொழுது சொல்ல முடியாது. மருத்துவரை அறிவிப்பார். எல்லாருக்கிட்ட இருந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதை மறுக்கலை, நீங்கள் சொல்கிறது மறுக்கலை. முடிவு இறுதியாக வெளியிடப்படும். நன்றி. திமுக கூட்டணியில் திமுக காங்கிரஸ் இடையே ஒரு சலசலப்பு இருப்பது நமக்கு தெரியும். மாணிக்க தாக்கூர் அவர் தான் தினந்தோறும் ஒரு ட்வீட் செய்திருந்தார். அது மட்டும் இல்லை, தன் பேச்சின் மூலமாகவும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசி வந்தவர். இன்றும் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு சொல்லி, அச்சம் என்பதில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். செய்தியாளர்கள்லாம் சந்தித்து கேட்டாங்க, அதை போய் எங்கே பெருசு பண்ணுறீங்க, டெய்லி குட் மார்னிங் போடுற மாதிரி அந்த ஒன்று போடுவேன், இது ஒரு பெரிய விஷயமா, பழசை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒருவேளை அவருக்கு ஒரு மனம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கர்நாடகா சேர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்தார். என்ன பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அவர் என்ன சொன்னார், இல்லை காங்கிரஸ் கட்சியின் தலைமையை விட மாணிக்கம் தாக்கூர் என்ன பெரிய ஆளா, அதனால் அந்த கட்சி விவகாரங்களில் கடந்த 2-3 நாளாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் காங்கிரஸ் கட்சி தலைவரிடம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிறகு இந்த மாதிரி என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை எடுத்து மாணிக்கம் தாக்கூர் என்று செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். மதுரையில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, கூட்டணி இது பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. தொடர்ந்து விருதுநர்னு தொடர்ந்து பரவலாக போய்கிட்டே இருக்குது. ஆட்சியில் பங்குன்ற கோரிக்கை காங்கிரஸ் கட்சி எழுப்பி. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். சரியா, நீங்கள் அதை போட்டு திருப்பி அதை பேசிக்கிட்டு தான் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் திருப்பி பல விஷயத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. கோரிக்கை தலைமைக்கு தெரியுமாண்ணே, நீங்கள் இந்த ஆட்சியில் பங்குன்ற ஒரு தலைமை தான் கேட்டுச்சுல. 17ஆம் தேதி தலைமையிட்ட உட்காந்து பேசிட்டு தானே வந்தோம். சரியா, ராகுலோட மாணிக்கம் தாக்கூர் பெரிய ஆளான்னு சொல்லி சொல்கிறாரு செல்வ பெருந்தகை. அதெல்லாம்
அண்ணனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் அண்ணனுக்கு தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை, பெரிய பிரச்சனை இல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொல்றாரு. மேல புகார் கொடுக்க போயிருக்கதா ஒரு அதெல்லாம் கிடையாது. நடவடிக்கை எடுக்க போறோம். அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பத்திரிகையாளர்களை வந்து பெருசாக்கிட்டு இருக்காது. அண்ணனுக்கும் தம்பிக்குமான ஒரு பிரச்சனை ஒன்றும் நாங்கள்லாம் சகோதரர்கள். காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் கார்கே அவர்களுடைய தலைவராக ஏற்று காங்கிரஸ் கட்சியை பலமான கட்சியாக மாற்றுவதற்காகவும் காங்கிரஸ் தொண்டர்களுடைய பலமான காங்கிரஸ் கட்சியை உருவாக்குவதற்குமான எங்களுடைய முயற்சிகள். இதில் நீங்கள் எல்லாரும் எதுவும் சிண்டு முடிச்சு விடாமல் பிரச்சனை ஆட்சியில் பங்குல ராகுல் காந்தி அவர்களுடைய நீங்கள் தான் கேட்கணும். சார் நீங்கள் ட்விட்டரில் அச்சமில்லை ஒரு வாசகத்தை போட்டீங்க. காலையில் குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்புல. காலையில் குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்புல. நான் டெய்லி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போடுவேன். அதில் புகார் அடிக்க போறாருன்னா நீங்க எல்லாம் நினைச்சுக்க வேண்டியதான். என்னைய பொறுத்த வரைக்கும் பாரதியார் வார்த்தை தப்பான வார்த்தை அது. ஆட்சியில் பங்கை பற்றி கேட்குறதுக்கு பழைய சப்ஜெக்டை எங்கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசியதுனால ஒருவேளை எல்லாம் சரியாயிடுச்சு போல். ஒருவேளை இனிமேல் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி உறுதியாகி விட்டது. ஏற்கனவே உறுதியாக தான் இருந்தது, பட் ஒரு சலசலப்பு இருந்தது. அதெல்லாம் காங்கிரஸ் விட்டு காங்கிரஸ் தலைமை என்பது திமுக சார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடும் என்ற அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. திரு திருமாவளவன் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டாங்க, இப்படி ஒரு பெரிய சலசலப்பு போதே உங்கள் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி அப்படிலாம் டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர்களுடைய கோரிக்கை அவர்களை பொறுத்தவரை நியாயமானது. நாங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்தே ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இருந்தாலும் யாரை நாம் எதிர்க்கிறோம், அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்துவிடக்கூடாது, கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய சலசலப்பு வந்திருக்கக்கூடாது என்பதால் எங்களுடைய கோரிக்கைக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்கவில்லை. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்கள்கிட்ட தெரிவித்திருந்தார். அந்த ப்ரெஸ் மீட்டை தற்பொழுது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்தே நாங்கள் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கைகளுள் இதுவும் ஒன்று. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது அதிகார பரவலாக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோரிக்கை. 1999 இதை நாங்கள் பேசி வருகிறோம். 2016 வாக்கில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையே நாங்கள் அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து நடத்தியிருக்கிறோம். ஆனால் இதனை சாத்தியப்படுத்துவதற்குரிய சூழல் தமிழகத்தில் கனிந்திருக்கிறதா என்றால் இன்னும் கனியவில்லை என்று நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். அதிலும் இந்த தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் வலதுசாரிகளின் கைகள் ஓங்கிவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதாவது இப்படிப்பட்ட கோரிக்கையை எழுப்புவதன் மூலம் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு பலவீனத்தை அது ஏற்படுத்திவிடக்கூடாது, அதன் மூலம் வலதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த தருணத்தில் இந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விடவில்லை. காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரஸுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். முதலமைச்சர் இது குறித்த விளக்கத்தை ஏற்கனவே தந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு அது பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார். பொருந்தாது என்பதனால் காங்கிரஸ் அந்த கோரிக்கையை மறுபடியும் எழுப்பக்கூடாது என்று இல்லை. அப்படி எழுப்புவதனால் கூட்டணி இதனால் சிதறிவிடும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். நான் நம்புகிறேன் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்கும். அவர்கள் பேச்சுவார்த்தையில் இதை சுமூகமாக தீர்ப்பார்கள். முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களும் உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். திமுக காங்கிரஸ் இந்த சீட் ஷேரிங் தொடர்பாக இரு அணிகள் சந்திக்கும் போது எந்த அளவு சுமூகமாக அந்த பேச்சுவார்த்தை முடியவிருக்கிறது, இழுபறி இல்லாமல் முடிந்து விடுமா அல்லது இழுபறியாக அது காட்சியளிக்குமா என்பதை அரசியல் வட்டாரங்களில் அதாவது குறிப்பாக எதிர்க்கட்சிகள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.